வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செஞ்சு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரைக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், அப்புறம் வந்து அன்னாச்சிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை, ஜாதிபத்திரி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம் எடுத்தால் போதுங்க. ஒரு தக்காளி போட்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஆயில் சேர்த்திக்கலாம். நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் கூட குறைய எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, அப்புறம் வந்து மராத்தி மொக்கு, ஜாதிபத்திரி சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கோம். இது சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டு தாளிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்கின பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து தாளித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் பெருசாக இருக்குது, கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்திக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இன்னைக்கு பச்சை மிளகா வந்து நல்லா பெருசாக இருக்கனால ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்திருக்கோம். சின்னதாக இருந்தால் 2-3 சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வாசம் சூப்பராக வரும். அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். தனி மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலே சேர்த்தும்போது நல்லா கலர் கொடுக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, கரெக்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினாவை சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். வாசம் சூப்பராக இருக்குங்க இந்த டைமில் சேர்த்தும்போது. இப்போ நல்லா வதக்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி, புதினாவெலாம் வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்குங்க. இது நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இதை சேர்த்திக்கலாம். எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாலாம், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நம்மளே மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அதை சேர்த்திக்கலாம். நம்ம பச்சை பட்டாணி கூட சேர்த்திக்கலாங்க. பச்சை பட்டாணி இன்றைக்கி நான் சேர்த்திக்கல, நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து வரட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா எல்லாமே கலந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தயிர் சேர்த்திக்கலாம். இப்போ தயிர் சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த வதங்குறதுக்குலாம் அதுக்கு டைம் கொடுக்கும்போது தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தயிர் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இந்த டம்ளரில் இன்றைக்கி வந்து நம்ம 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சீரக சம்பா அரிசியோ இல்லை பாஸ்மதி அரிசியோ எடுக்கல, நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி தான் எடுத்திருக்கோம். அரிசி சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவல் ஆகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம். அந்த டைமில் விடும்போது நமக்கு ஒரு விசில் விட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அரிசியும் தண்ணியும் நல்லா இதாகிட்டு வந்துட்டுருக்கு, முக்கால் பதம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது முக்கால்வாசி தான் தண்ணி சுண்டி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே அரிசியும் தண்ணியும் ரெண்டும் ஒன்றா வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். பார்த்திங்கன்னா ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்து இது பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. தேவைப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உதிரி உதிரியாக குக்கர்லேயே வீட்டு சாப்பாட்டு அரிசியில் செஞ்ச
வெஜிடபிள் பிரியாணி ரெடிங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து பிரியாணி அரிசியில் செஞ்சுக்கலாம். இது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்